மாதா தொலைக்காட்சியின் இனிய இதயங்களே அனைவருக்கும் வணக்கம். நீரே என் புகலிடம், நீரே என் அரண், நீரே என் நம்பிக்கை, என் ஆண்டவரே என்ற ஒரு அருமையான பாடல் வரிகளோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். என் அன்பு உள்ளங்களே, இன்றைய நம்முடைய சிறப்பு நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம்முடைய பாசமிகு அருட்தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்களை உங்கள் அனைவருடைய சார்பாக அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம் ஃபாதர். வணக்கம்டா தம்பி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ஃபாதர். நீங்க வெரி எப்படி குட். இருக்கிறீங்க நல்லா ஃபாதர்? இருக்கேன், நல்லா இருக்கேன். வெரி குட். மகிழ்ச்சி. யா. ஒவ்வொரு வாரமும் நம்ம நிகழ்ச்சிகள் தொடங்கும் போது இனியதயங்கள் கடிதம்னு சொல்றது அதுதான். கடிதங்கள் வாசிக்கிறதை தாண்டி ஒவ்வொரு வாரமும் தந்தை அவர்கள் சொல்லக்கூடிய ஏதோ ஒரு கருத்து வந்து இன்னும் சுவாரஸ்யமாக கருத்து கண்ணாயிரம் ஆமா ஃபாதர். சிறப்பா நல்ல கருத்தினுடைய அந்த ஒரு பேழைன்னு சொல்லலாம். ஆனா ஆன் ஸ்பாட்ல நீங்க சொல்றது போல எதுவுமே தயாரிக்காம வந்து நம்ம ஏதாவது ஒரு விஷயம் குறித்து பேசினோம்னா அந்த ஸ்பான்டேனியஸா வந்து உங்களுடைய அனுபவ பகிர் வந்து ரொம்ப வியப்பா இருக்குது எப்பவுமே. ஸோ அந்த விதத்துல ஃபாதர் இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில இன்றைய வாசகங்கள் எல்லாமே இந்த இறை அச்சம் தெய்வ பயத்தை பத்தி சொல்லுது ஃபாதர். ஸோ இந்த காலகட்டங்கள்ல அந்த தெய்வ பயம்ன்றது எப்படி இருக்குதுன்ற நம்ம அறிந்தது. ஆக்சுவலாக இது ஒரு உண்மையா ரொம்ப முக்கியமான ஒரு 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 விடயம், ஒரு செய்தி. தெய்வ பயம், தெய்வ பயமே வாழ்வின் வழி, நீதிமொழிகளை நம்ம வந்து வாசிக்கிறோம். தெய்வ பயம் இது வந்து ஆக்சுவலாக இந்த கோயில் பூனை தெய்வத்துக்கு அஞ்சாது அப்படின்றதெல்லாம் வந்து சொல்லுவாங்க ஊர்களில். இன்னைக்கு உலகம் எங்குமே இது வந்து முன்னேறிய நாடுகள், ரொம்ப உயர்ந்த நாடுகள், ரொம்ப குறைந்த எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா பரவலாகவே இன்றைக்கு வந்து இந்த தெய்வ பயம், தெய்வ அச்சம் அப்படின்றது வந்து இப்போ வரக்கூடிய இந்த சமூகத்திட்ட, இப்போ இருக்கக்கூடிய இந்த தலைமுறைகிட்ட வந்து கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக, கொஞ்சம் இல்லை கொஞ்சம் இல்லாத சூழல் மாதிரி தான் வந்து படுது. பழைய காலம் ஒரு இப்போ எங்கள் காலம் அப்படின்னா இப்போ எடுத்துக்கிட்டோம்னா அப்போ அது வந்து அது பெரியவங்கள்ட்ட இருந்துச்சு, அது சின்னவங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது. அது ஒரு விதமான ஒரு ஒழுக்கம் தான் வந்து. தெய்வ பயம்ன்றது வந்து ஏதோ கடவுளை பார்த்தோன்னே அப்படியே அஞ்சு நடுங்கிக்கிட்டு இருக்கிறது இல்லை. அது ஒரு விதமான ஒழுக்கம். நான் ஏற்கனவே ஒரு சில இடங்களில் சொல்லியிருக்கிறேன். பேட்ரியார்க்குன்னு சொல்லி சொல்லுவோம். நம்மளுடைய கத்தோலிக்க திருவையில் திருத்தந்தை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த கீழை திருச்சபைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பேட்ரியார்க் அப்படின்பாங்க. பிதா பிதா அப்படின்னு சொல்லி இப்போ கேரளாவில் பார்த்தீங்கன்னா சீரோ மலங்கரா மலபாரங்களும் வந்து பேட்ரியார்க். அவர் தான் வந்து தலைமை என்ன சொல்கிறது ஆயராக இருப்பார். அவங்களுடைய திரு அவைக்கு அவர் தான் தலைவர். இப்போ நம்ம கத்தோலிக்க திருவைக்கு திருத்தந்தை போப்பாண்டவர் எப்படி தலைமையாக இருக்கிறாரோ அதே மாதிரி அவங்களுடைய இந்த சீரமலங்கரா மலபார். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே அல்பேனியாவுக்கு பண்ணினா அங்கே ஒன்று இங்கே போன ரஷ்யாவுக்கு போனோம்னா அங்கே பல திருவை. அது அந்த காலத்தில் 12 திருத்தூதர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பகுதிகளுக்கு போனாங்க. இதில் பேதுருவும் பவுனும் வந்து ரோமைக்கு போனாங்க. அவங்க வந்து இந்த நம்ம ரோமை அரசனுடைய அந்த கொலாபரேஷனில் அந்த ரோமை திரு அவை வந்து அதனால தான் ரோமன் கத்தோலிக்க திரு அவை நம்ம வந்து சொல்கிறோம். இது மாதிரி ஒவ்வொரு நாடுகள்லையும் சீரோ மலங்கரா சிரியா அந்த நாட்டில் உருவானது. அங்கே மலங்கரா சீரோ அந்த நாட்டில் 2 இந்த கீழே திரு அவைகள் சீரோம் சிரியாவில் உருவான மலங்கரா மலபார் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி ஒவ்வொரு நாட்டிலையும் இருக்குது. அதில் ஒரு பேட்ரியார்க்கு வந்து ஒரு விஷயம் சொல்கிறாரு. அவருடைய இதை நான் வாட்ஸ்அப்பில் தான் பார்த்தேன். அதாவது இன்றைக்கு மேலை நாடுகளில், மேற்கத்திய நாடுகளில் வந்து இந்த தெய்வ பயம் அப்படின்றது சுத்தமாக இல்லாமல் போனதுனால இந்த குடும்ப ஒழுக்கம் அப்படின்றது வந்து அழிஞ்சு போச்சு. இந்த கணவன் மனைவி, ஒருத்தனுக்கு ஒருத்தி, இந்த ஒரு குடும்ப ஒழுக்கம் ஏறக்குறைய அங்கே அழிஞ்சிருச்சு, வந்து இல்லை. ஆசிய நாடுகளில் இந்த குடும்ப ஒழுக்கம் அப்படின்றது இன்றைக்கும் கொஞ்சம் உயிரோடு இருக்கிறதுனால இந்த தெய்வ பயம் இன்றைக்கும் அங்கே இருக்கிறது அப்படின்றது வந்து அவருடைய மறைவுரையில் அவர் சொல்கிறார். இன்றைக்கும் ஆசிய நாடுகள் எடுத்துட்டோம்னா இப்போ நம்ம இந்தியா, சீனா, ஜப்பான் இந்த மாதிரி பகுதிகளெல்லாம் பார்த்திங்கன்னா கொரியா, பிலிப்பைன்ஸு, மலேசியா, சிங்கப்பூர் இந்த பகுதியில் இருக்கின்ற ஆசிய கண்டத்தில் இருக்கிற நாடுகளிலே இந்த தெய்வ பயம் இன்னும் உயிரோடு இருப்பதனால் இங்கே குடும்ப ஒழுக்கம் இருக்கிறது அப்படின்னு. அப்போ பாருங்களேன், இந்த குடும்ப ஒழுக்கம் அப்படின்றது வந்து இந்த தெய்வ பயம் அப்படின்றது இது எல்லாமே ஒழுக்கம் அப்படின்ற ஒரு விஷயமே வந்து இந்த தெய்வ பயம் என்ற ஒரு அந்த அடிப்படை கூறுலேருந்து தான் வந்து இது நம்ம ஒத்துக்கிட்டாலும் சரி, ஆமானாலும் சரி, இல்லைனாலும் சரி, அதுதான் அடிப்படை தெய்வ பயம். அப்படின்னா வந்து தெய்வமே இல்லை, கடவுள் இல்லைன்னு சொல்லி சொல்கிறவங்களாம் ஒழுக்கம் கட்டவங்களா அப்படின்னாலும்
அதுல நேர்மையா உண்மையா இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க ஒழுக்கத்தோட இருப்பாங்க. இது ஏதோ ஏன்னா இப்போ நம்ம தமிழகத்துல தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா அப்படியும் ஒரு குரூப் இருக்கிறாங்க இல்லையா? ஆனா அவங்க ஒழுக்கம் கெட்டவங்களா இருக்கிறது இல்ல. அவங்க ஒரு கொள்கையில வந்து கரெக்டா இருப்பாங்க. ஒரு கொள்கை. ஆனா அவங்க வந்து மனித நேயத்த வந்து ரொம்ப உயர்த்தி பிடிப்பாங்க. சமத்துவத்த, சமூக நீதிய வந்து ரொம்ப உயர்த்தி பிடிப்பாங்க. இந்த எதுவுமே இல்லாம ஒரு குரூப் திரியுது பார்த்தீங்களா? எதுவுமே அ எதுவுமே போடா நான் 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 தான் ராஜா அப்படின்னு இருக்கிறவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு எதுவுமே கிடையாது. கடவுள் இல்லை, கடவுள் மறுக்கிறவங்கன்றவங்க இருக்கவங்க பார்த்தீங்கன்னா, அவங்கள்ட்ட ஒரு 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 அடிப்படை தன்மை ஒன்று இருக்கும். இது வந்து எதுவுமே யா கடவுளுக்கும் அஞ்சுறதில்ல, மனிதனுக்கும் இந்த ஆண்டவர் சொல்லுவார் இல்லைங்களா? நம்ம பைபிள்ல ஒரு நிகழ்ச்சி, ஒரு கைம்பெண் ஒருத்தி வந்து ஒரு அவங்க ஊர் தலைவர்ட்ட போய் அவளுக்கு நீதி கேட்டுட்டு இருப்பா. அவன பத்தி சொல்லல, அவன் கடவுளுக்கும் அஞ்சுவதில்லை, மனிதரை மதிப்பதில்லைன்னு சொல்லுவார். இது ஒரு குரூப் இருக்குது. கடவுள் பயமும் கிடையாது, சமூகத்து மேலயும் அவனுக்கு அக்கறை கிடையாது. அப்போ நான் சொல்ற குரூப் வந்து ஆண்டவர் காலத்துல இருந்திருக்கிறாங்க. அ அவங்களுக்கு வந்து தெய்வ பயமும் கிடையாது, மனித சமூகத்தின் மீது அக்கறையும் கிடையாது. அப்படிப்பட்ட குரூப்ப பத்தி தான் நான் பேசுறேன். அதுதான் வந்து மேற்கத்திய நாடுகள்ல அதிகம். சரிங்களா? அப்போ இந்த தெய்வ பயம் என்பது மிக மிக முக்கியம். அதுதான் வந்து இன்றைக்கு இருக்கிற தலைமுறை இப்போ பிறந்து இப்போ ஒரு இந்த என்னென்னலாம் பிரிச்சு பேசுறாங்க. எனக்கு எனக்கு அதுலலாம் நம்பிக்கை கிடையாது. இந்த குரூப்ல போய் இந்த நாட்டுல பிறந்தா அது ஓகே. அது வந்து என்னன்னா இப்போ இந்த இன்னும் இது டிஜிட்டல் ஈராவ பற்றி இன்றைக்கு அதுல வேணா ஒரு சில ஆனா அதுல இன்றைக்கு வந்து வயசானவங்க, பெரியவங்கலாம் கூட அத ரொம்ப ஆழ்ந்து கத்துக்கிட்டு ரொம்ப புலம்பெற்றோர் இருக்கிறாங்க. இப்ப பிறந்திருக்கு இப்ப ஓரளவுக்கு இப்ப இதா இருக்கு. அதுக்கு எந்த அறிவுமே இல்லாம வந்து சும்மா ஏனோ தானோ அப்படியும் இருக்கிறாங்க. ஸோ தட்ஸ் ஓகே. அது வந்து ஒரு மாரி பிரிச்சு பார்க்குறாங்க. எனக்கு அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒப்பீனியன் அது வந்து. ஆனா என்ன சொல்ல விரும்புறேன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய பெற்றோர்கள், இன்றைக்கு இருக்கிறவங்க, அவங்க வந்து அவங்களும் வந்து கோயிலுக்கு போறது, எப்ப பார்த்தாலும் எங்களுக்கு பிஸி, அங்க வேலை, வீக்கெண்ட்ல தான் எங்களுக்கு ஃப்ரீ, எப்போ பார்த்தாலும் நாங்க வேலையா இருக்கிறோம், எங்களுக்கு நேரமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, இவங்களுடைய அந்த ஒழுக்கக்கேடான ஒரு வாழ்க்கையினால பிள்ளைங்களையும் கெடுத்துடுறாங்க. ஏன்னா அவங்க எங்க போறாங்களோ அங்க தான் பிள்ளைகளும் போங்க இல்லைங்களா? அப்போ கோயிலுக்கு அவங்க போனாங்கன்னா, இதுகளும் கோயிலுக்கு போகும். அவங்க வந்து வீட்டிலேயே படுத்து கிடந்தாங்கன்னா, இதுவும் தூங்கி ஏன்னா அதுகலாம் கோயிலுக்கு முடியாது. இப்போ கிராமம் வேற, இந்த மாரி நகர்ப்புறங்கள்ல இருக்கிறது சூழல் வேற. அப்போ இதுல வந்து இந்த தெய்வ பயம், அந்த கடவுளுக்கு நாம் செய்ய வேண்டியதை கடவுள் ஆண்டவர் சொல்ல ரொம்ப தெளிவா இதுவும் அப்போ ஆண்டவரே கடவுளுக்குரியதை கடவுளுக்கும், அரசுக்குரியதை அரசுக்கும். அது வந்து எல்லாத்துக்கும் பொருந்தும். வரி குடுக்கறதுக்கு மட்டும் இல்ல. அது எல்லாத்துக்குமே பொருந்தும். அப்போ இந்த எண்ணங்கள் நமக்கு எல்லாருக்குமே வந்து இருக்கணும். இந்த தெய்வ பயம் என்பது ஊட்டப்பட வேண்டும். அதை மக்களுக்கு சொல்லி அதை வளர்க்க வேண்டும். அது வந்து இயற்கையிலே நமக்குள்ள இருக்குது. ஆனால் அதை நான் பார்த்து வளர்கிறேன். நான் வந்து உருவாக்குகிறேன். என்னில் விதைக்கப்படுகிறது. அப்போ இந்த மாதிரியான நல்ல எண்ணங்கள் நமக்குள்ள அது உருவாகி வருகின்ற பொழுது, என்னை அறியாமலே இந்த கிராமங்கள்ல நீங்க எங்க இந்த பார்த்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, பக்கா ரொம்ப டிசிப்ளின்டா இருப்பாங்க. கரெக்ட்டா முடி வெட்டியிருப்பாங்க. கரெக்ட்டா பேசுவாங்க. பங்க்சுவாலிட்டி கீப் பண்ணுவாங்க. அப்படியே ஒரு மாரி மிடுக்கா இருப்பாங்க. அப்படி ஒரு குரூப் வந்து பார்த்தீங்கன்னா, பார்க்கலாம். இந்த கிராமங்கள்ல ஒரு சில ஒரு குரூப் அப்படி இருக்கும். பொதுவா அந்த எக்ஸ் மிலிட்டரி ஆட்கள் ஊர்ல பார்த்துருக்கீங்களா? ஆமா ஃபாதர். டாடி வச்சு. ஆ. அவங்க கொஞ்சம் ஒரு ஒரு பங்க்சுவாலிட்டி அவங்கள்ட்ட ஒண்ணு அது இருக்கும். வந்து அவங்க வேலை ட்ரெய்னிங். ட்ரெய்னிங். ஆ அவங்க வேலை அததான் செய்ற நான் சொல்றேன். அந்த மிலிட்டரி குரூப்புகள அந்த ஊர்கள்ல பார்த்தீங்கன்னா, டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். அது வீட்லயும் அது மெயின்டெயின் பண்ணுவாங்க ஃபாதர். கரெக்ட்டா இருப்பாங்க. ஆ. கண்டிப்பா. இந்த மிலிட்டரி குரூப்புகள ட்ரெய்னிங். பார்த்தீங்கன்னா, அது ஏன்னா அது வந்து ட்ரெயின்டு. கரெக்ட். அப்படியே அவங்கள வந்து ஃபார்ம் பண்ணி வச்சிருப்பாங்க. கரெக்ட்டா உண்மதான். இருப்பாங்க. உண்மதான். இப்ப அவங்கலாம் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ட்ரெய்னிங்குள்ள டிசிப்ளின். போயிர்றாங்க. அப்போ இது வந்து நமக்கு இந்த மனிதன் இருக்கிறானே, அவனுக்கு 6 அறிவு இருந்தாலும், அவனுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து அவனுக்கு வந்து பழக்கி குடுக்கணும். சொல்லிக் குடுக்கணும். நடைமுறை கொண்டு வரணும். இந்த ஒழுக்கம், தெய்வ பயம் அப்படின்றதெல்லாம் வந்து அவங்களுக்கு அந்த சிறு பிராயத்திலேருந்தே ஊட்டி வளர்க்க வேண்டும். சொல்லிக் குடுத்தோம்னா டியூன் ஆயிரும். கண்டிப்பா. அதை பெற்றோர்கள் இன்றைக்கு கண்டிப்பாக 1008 வேலை பிஸியா அப்பா, அம்மா 2 பேரும் எதுவாக இருந்தாலும் இதை முதன்மைப்படுத்த வேண்டும். எதுதான் காரணம் ஏன்னா, இந்த தெய்வ பயம் ஒன்றுதான் இதுதான் இந்த வாழ்க்கைக்கு தேவையான ஒழுக்கத்தை, நல்ல விழுமியங்களை, அவன் வாழ்கின்ற வாழ்க்கை நெறிமுறையை, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, எப்படி இருக்க வேண்டும்
எப்படி மதிக்க வேண்டும், மனிதத்தை பேண வேண்டும், சமூகத்தை காக்க வேண்டும், இந்த மாதிரியான எல்லா சிந்தனைகளையும் வந்து அது அது சேர்த்து கொடுக்கும். கண்டிப்பா. சேர்த்து கொடுக்கும். போதுங்களா? சிறப்பா இருந்துச்சு ஃபாதர். உண்மை அட் தி எண்ட் வந்து நீங்க அந்த ஒரு வசனத்துல வந்து முடிச்சிட்டீங்க ஃபாதர். உடலையும் உயிரும் கொள்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம், ஆன்மாவோடு நரகத்திற்கு தள்ள வல்லவருக்கு அஞ்சுங்கள்ன்றது. ஸோ தெய்வ பயம் இருந்தாலே கண்டிப்பா ஒழுக்கம் எப்படி வாழணுன்றது வந்து சேர்த்து கொடுக்கும்னு வந்து ஒரு வந்து அருமையான சிந்தனை கொடுத்துருக்கீங்க ஃபாதர். நன்றி. தேங்க்யூ. இன்றைய நாள் முதல் கடிதமாக ஃபாதர் ஆரோக்கியராணி ஃபெலிக்ஸ் சேவியர் செங்கல்பட்டுல இருந்து ஆரோக்கியராணி வந்துட்டாங்க. வெரி குட். ஃபாதர். இல்லந்தோறும் இறையாட்சியை கொண்டு வரும் மாதா தொலைக்காட்சியின் அனைத்து அருட்தந்தையர்களுக்கும் மற்றும் பணியாளர்களுக்கும் என் அன்பான வணக்கங்கள். கடவுள் வணக்கம் நிகழ்ச்சிகள் அனைத்தும் எப்பொழுதும் போல் அருமை. குறிப்பாக 21/5/2026 அன்று மரணப்படுக்கையில் இருப்பவர்கள் கூறிய கருத்துக்கள் கணக்கின்படி நாம் என்ன வாழ்வியல் பாடங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற புரட்சிகர பதிவு சிறப்பானது. தமிழ்ஜோ மற்றும் டீமிற்கு வாழ்த்துக்கள். பிஷப் தாத்தா, எனக்கு ஒரு டவுட் பகுதி உண்மையில் மிக சிறப்பான நிகழ்ச்சியாகும். மேனாள் ஆயர் சிங்கராயன் அவர்கள் மாதா பற்றிய எல்லா ஐயங்களுக்கும் தெளிவான விளக்கங்கள் கொடுத்தது அருமை. ஆயர் அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகள். பங்கு பெற்ற சிறுவர்களுக்கு வாழ்த்துக்கள். வீட்டில் விவிலிய பள்ளி என்ற 10 நாட்கள் நடைபெற்ற பகிர்வு உண்மையில் சிறுவர்களுக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாத நிகழ்ச்சியாகும். ஒரு பைபிள் கதையை முன்னுரையிலும் விவிலிய வாசிப்பிலும் அருட்சகோதரி மிரியம் அவர்களின் விளக்கம் மூலமாக கூறப்படும் பொழுது அது சிறுவர்களின் மனதில் ஆழ பதிந்து விடுகிறது. மேலும் சகோதரர் ஆகாஷ் நடத்திய சிறு விவிலிய வாசிப்பு போட்டிகள் குழந்தைகளுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தியது. வயது முதிர்ந்த நானே அதை ஆவலுடன் பார்த்தேன் என்றால் குழந்தைகளுக்கு இந்நிகழ்ச்சி மிக பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்பதில் சிறிதளவும் ஐயமில்லை. மாதா தொலைக்காட்சிக்கு சிறப்பான நன்றிகள். அதே போன்று கண்ணான கண்மணிகளே மற்றும் இரையாட்சி செல்லங்களே போன்றவைகளும் குழந்தைகளுக்குரிய மிக சிறப்பான நிகழ்ச்சிகளாகும். இளந்தாய்மார்கள் இத்தகைய நிகழ்ச்சிகளை குழந்தைகளுக்கு காட்டி பயன்பெற செய்ய வேண்டும். நலம் தரும் நேரம் நிகழ்ச்சி அனைவருக்கும் பயனுள்ள நிகழ்ச்சியாகும். டாக்டர் ஷேரன் கிளமண்ட் அவர்கள் குரட்டை விடுவதன் காரணத்தை விளக்கி கூறினார்கள். எனக்கு அது பயனுள்ளதாக இருந்தது. மாதா தொலைக்காட்சியின் இப்புதிய நிகழ்ச்சி வரவேற்கத்தக்கது. வாழ்த்துக்கள். உலக அமைதிக்காக மாதா தொலைக்காட்சி எடுத்த முயற்சியாக 24 மணி நேர உலகளாவிய தொடர் ஜெபமாலை ஜெபித்ததை அன்னை மரியாள் கண்டிப்பாக கேட்டு இறைவனிடம் பரிந்துரை செய்வாள் என உறுதியாக நம்புவோம். இத்தகைய அயராத சமூக சேவைகளை புரியும் மாதா தொலைக்காட்சியின் அனைத்து அருட்தந்தையர்களுக்கும் மற்றும் பணியாளர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளும் ஜபங்களும். மரியே வாழ்க. இப்படிக்கு ஆரோக்கியராணி ஃபெலிக்ஸ் சேவியர் செங்கல்பட்டு. ரொம்ப 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 நன்றிங்கம்மா. ரொம்ப அற்புதமான கடிதம். இன்றைக்கு அவங்க ஒன்று எழுதியிருந்தாங்க பார்த்து இந்த குழந்தைகளுக்கான நிகழ்ச்சியை குறித்து. அதில் என்ன சொல்கிறாங்க இன்னொரு தடவை வாசிங்க. குழந்தைகளுக்குரிய மிக சிறப்பான நிகழ்ச்சிகளாகும். இளம் தாய்மார்கள் இத்தகைய நிகழ்ச்சிகளை குழந்தைகளுக்கு காட்டி பயன்பெற செய்ய வேண்டும். இதுதான் பாயிண்ட். பார்த்தீங்களா? அது வந்து நான் ஏற்கனவே சொன்னது தான். வீட்டில் இருக்கக்கூடிய அப்பா அம்மா, தாத்தா பாட்டி, இவங்க வந்து என்ன செய்யணும், அதை பிள்ளைகளுக்கு வந்து இது பாருங்க, உட்காருங்க. அவங்க கண்டதி பார்த்துட்டே இருப்பாங்க. கொஞ்ச நேரம் இரு, இதை உட்காந்து பாரு, பாரு என்ன அருமையாக இருக்குது அப்படின்னு வந்து இவங்க தான் வந்து வழி காட்டணும். பெரியவங்க வழிகாட்டினால் ஒழிய குழந்தைகள் பிள்ளை இவங்களுக்கு வந்து கற்றுக்கொள்ள மாட்டார்கள். இவங்க வந்து சொல்லுவாங்க, என்ன பாரு சொன்னபடியே கேட்க மாட்டேங்கிறான், இதாக இருக்கிறான், கோயிலுக்கு போக மாட்டேங்கிறான். எப்போ வளர்ந்து எரும மாடாக இருக்கும் போது வந்து நம்ம என்ன செய்ய முடியும்? 7 கழுத வயசில் வந்து எதுவும் கேட்க, அது சின்ன குழந்தையா இருக்கும் போதே இப்போ கோயில் போகணும், ஜெபம் பண்ணணும், நல்ல விஷயங்களை பார்க்கணும் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்தா பொம்பளை பிள்ளைங்களை, இப்போ பசங்களுக்கு சின்ன பிள்ளையிலேருந்தே வந்து வீட்டில் பொம்பளை பிள்ளைகளை மதிக்கணும் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு அது சின்ன பிள்ளையிலேருந்தே கற்றுக் கொடுக்கணும். அது சும்மா ஆடு மாடி மாதிரி வளர்த்தா அது பெருசாக வந்தோடனே பொம்பளை பிள்ளைகளுக்கு மாதிரி என்ன மரியாதை இருக்கும்? கற்றுக் கொடுக்கணும், ஏதாவது சொல்லி கொடுக்கணும். அவங்களும் வந்து நம்மளே மாதிரி அவங்களுக்கும் வந்து உணர்வுகள் இருக்குது, அவங்கள வந்து நம்ம வந்து சீண்டக்கூடாது, அவங்களுக்கு தேவையில்லாமல் அப்படி சொல்லிட்டு இது பெரியவங்க வந்து சின்ன பசங்களுக்கு பெண்களை குறித்த நல்ல எண்ணங்களை சொல்லி கொடுக்கணும் வீட்டில். அப்போ அவன் வளர்ந்து வரும்போது அந்த ஒரு நல்ல எண்ணத்தோடையே வருவான் இல்லையா? இன்றைக்கு அது இல்லை. இல்லாததுக்கு சூழல் வந்து அவன் இல்லை, இந்த சமூகம், இங்கே இருக்கக்கூடிய பின்னணி. அப்போ பிள்ளைகளுக்கு வந்து சின்ன பிள்ளையிலே ஒழுக்கமான ட்ரெஸ்களை போடணும். அது சின்ன குழந்தையா இருக்கும்போதே வந்து கண்ட மேனிக்கு வந்து அரைக்குறை இது பார்த்தீங்கன்னா இந்த மாடர்ன் ட்ரெஸ் வந்து கண்ட குப்பையும் போட்டு விட்றாங்க. நான் ஒரு தடவை பார்த்தீங்கன்னா ஒரு இங்கே நம்ம பக்கத்து பங்கில் தான் கேட்டீசத்துக்கு போயிருக்கேன். ஒரு 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் இருக்கும். நல்ல குழந்தை, அழகான குழந்தை. அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தா எனக்கே நான் ஒன்று இந்த அம்மா அந்த பிள்ளை வீட்டுக்கு அனுப்பிவிங்க,
மாடர்ன் ட்ரெஸ் அவ்வளோ இதாக இருக்குது. நம்ம அதை வந்து அது பெற்றோர் என்ன அறிவோட வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு போகுது கேட்டிசம் இப்படி ஒரு ட்ரெஸ்ஸு அவ்வளோ டைட்டாக அவ்வளோ இதாக இருக்குது. அப்போ அறிவு வேணும்ல, அந்த அம்மாவுக்கு அறிவு வேணும்ல, இப்படி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு விடலாமா குழந்தைக்கு, குழந்தைக்கு போய் அப்படி ஒரு ட்ரெஸ் போடலாமா? அப்போ பார்க்குறவனுக்கு அந்த அறிவு ஒன்று என்ன இருக்கும், அது பொம்பளை பிள்ளையா தான், அவன் பெண்ணாக தான் பார்க்கணும், அவன் குழந்தையா பார்க்குறானா? அப்போ இந்த மாதிரி இன்னைக்கு இருக்க வந்து என்னன்னா, நம்மளே தான் வந்து நம்மளுடைய சமூகத்தை சீரழிக்கிறோம். நம்ம வந்து மற்றவங்களை சொல்றதுக்கு முன்னாடி நம்ம சீரழிக்கிறோம். பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்ட ட்ரெஸ்ஸை கொடுக்கணும், எதை போடணும், எதை அனுமதிக்கணும், எதை அனுமதிக்க கூடாது. ஏன்னா இது இது வந்து ஏன் அவங்க கண் ஏன் அப்படி போகுது? உண்மை ஃபாதர். இதான் அது இது வந்து வந்து இது வாதம் இல்லை. இது வந்து விவாதத்துக்குரிய ஒரு பொருள் அல்ல. இது வந்து என்னன்னா, ஒவ்வொரு மனிதனுடைய புத்தி, மனிதனுடைய இதை சார்ந்த ஒரு விஷயம். இது வந்து இது நாங்க அப்படித்தான் இருப்போம். நீ வந்து கண்ணை திருத்திக்க, காதை திருத்திக்க, மூக்கை திருத்திக்க. சுதந்திரம் சொல்றாங்க. அவங்களுடைய சுதந்திரம். அப்படிலாம் ஒண்ணுமே இங்க இல்ல. அப்ப சுதந்திரம்னா வந்து ஆம்பளைங்க ஃபுல்லா கவர் பண்ணி ஒழுங்கா இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, நம்ம சாதாரண ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா, ஜென்ஸ் ஃபுல்லா நல்லா ட்ரெஸ் போட்டிருக்கான். பிள்ளைங்க, பொம்பளைங்க வந்து அரைகுறையா ட்ரெஸ் போட்டு அது தேவையில்லை. அது வந்து இல்லைங்களா? ஒரு நாகரிகம் என்பது தே குடைகளை குறைத்துக் கொள்வதில் அல்ல. மனித இந்த உடலை மாண்புற காட்டுவதுதான். நான் என்னுடைய உடை என்பது நான் வந்து எனக்கா ட்ரெஸ் போடுறதில்ல. நான் ஒரு இடத்துல அதை கற்றுக்கிட்டேன். நான் ஒரு ட்ரெஸ்ஸு நான் இப்போ இந்த அங்கி போட்டிருக்கிறேன். நீங்கள் இந்த பேண்ட் ஷர்ட் பொண்ணெல்லாம் இன் பண்ணி நீங்கள் ஃபார்மல்ஸில் வந்திருக்கிறீங்க. நீங்கள் அப்படி கேஷுவல்ஸில் தான் அப்படின்றது வந்து இது என்னன்னா, நான் உங்களை மதிக்கிறேன். இட் இஸ் நாட் ஃபார் மீ. இட் இஸ் டு சே தட் ஐ ரெஸ்பெக்ட் யூ. நான் உன்னை மதிக்கிறேன். இந்த யூனிஃபார்ம்ன்றது வந்து என்னன்னா வந்து நாங்கள் வர்றவங்கள மதிக்கிறோம். அதுதான் அதில் அர்த்தம். இது எனக்குன்ட்டு கிடையாது. இது இந்த சமூகத்திற்கானது. அந்த ஒரு அந்த சிந்தனை நம்மள்ட்ட இல்லை. நீ எப்படி வேணாலும் இருந்துட்டு போ, ஆனால் நான் மற்றவர்களை மதிக்கிறேன் என்பது என்னுடைய உடை. நம்ம ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறோம், ஏன் வந்து நல்ல ஒரு கரெக்டான ஒரு ட்ரெஸ்ஸில் போகிறோம்? பகட்டுக்காக இல்லை, அவங்கள மதிக்கிறோம் அப்படின்றது தான் இல்லையா? இப்போ நம்ம வந்து ஒரு முக்கியமான ஒரு தலைவரை யாரோ ஒருத்தவங்களை ஒரு மனிதரை பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து எப்படி போவோம்? ஏன்? அவங்கள மரியாதைக்குரியவர்கள். அந்த மரியாதையை வந்து அவங்கள என்னுடைய ஒரு மரியாதையான ஒரு உடையோட அங்கே போயிட்டு நான் கண்ட கலர் ட்ரெஸ்ஸு ஒரு மாதிரி எல்லாம் வந்து நான் போக மாட்டேன். கரெக்டாக நீட்டாக போவோம். அதெல்லாம் அதில் ஒரு அர்த்தம் இருக்கிறது. இந்த மனித சமூகத்தில் ஒவ்வொரு செயலிலும் செயல்பாட்டிலும் ஒரு சிந்தனை இருக்கிறது, ஒரு அர்த்தம் இருக்கிறது. இதை யாருமே புரிஞ்சிக்கிறதே இல்லை. புரிஞ்சிக்காம என்னத்தையும் வந்து அதனால இந்த மாதிரி இப்போ எதில் நீங்கள் வந்தோன்னா, பெற்றோர்கள் வந்து இந்த குழந்தைகளுக்கு குழந்தை பிராயத்திலிருந்தே இந்த காரியங்களை சொல்லிக் கொடுத்து வருகின்ற பொழுது, வளர்ந்து வருகின்ற பொழுது அந்த சிந்தனை அவனிடத்தில் இருக்கும். அது உள்ள பதிஞ்சிருக்கும். அது அப்படியே வந்து டக்குன்னு ஒரு சிலவங்களுக்கு வந்து ஒரு நேரத்தில் அது புரிய வரும். புரியாமல் இருந்தாலும் புரிய வந்துடும். எங்கள் அப்பா அதுக்காக தான் அன்றைக்கி அடித்தார், எங்கள் அம்மா அதுக்கு தான் அடிச்சிச்சு, எங்கள் அம்மா அதுக்கு தான் திட்டுச்சு, இதை போடாதேன்னு சொல்லிச்சு, இதை போடுன்னு சொல்லிச்சு அப்படின்றது வந்து அந்த சிந்தனை வரும். சொல்லிக் கொடுக்கலன்னா அது வராது. அதனால் அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. நல்லா இருங்க, தொடர்ச்சியாக எழுதுங்க. எங்கள் கடவுளின் ஆசிரியர் நாளும் உங்களோடு. தேங்க்யூ ஃபாதர். அதை தொடர்ந்து நம்முடைய ஆலிஷ் பிரான்சிஸ் ஃபாதர் அவங்க கீழ்கட்டளையிலிருந்து எழுதியிருந்தாங்க. அன்பு மாதா டிவி குடும்பம் தந்தையர்களுக்கும் என் அன்பு வாழ்த்துக்களும் நன்றியும் ஸ்தோத்திரமும். திருப்பலியில் கலந்து கொள்ள ஒவ்வொரு நாளும் தகுதிப்படுத்தி கொண்டிருக்க வழி செய்யும் மாதா டிவி துணையே. பொய் வாழ விடாது, உண்மை சாக விடாது. காயங்கள் என்ற பகுதி ஒரு தந்தையர் தன் தாய் தகப்பனுக்கு பூசை வைக்க முடியவில்லை என்ற வருத்தம் மனம் நோகிறது. தீர்ப்பிட்டு கொண்டே இருந்தால் நாம் பிறரை அன்பு செய்ய முடியாது. இந்தியராகிய நாம் பகுதியில் கொடுத்த சட்டங்கள், தீர்ப்புகள், தண்டனை, நீதிமன்றம், அங்கீகாரம், சமூக நலத்திட்டம் பற்றிய தகவல்கள் மிக தெளிவாக கொடுக்கிறது. நன்றி தந்தையே. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு அவசியம் ஜெபிக்க கற்றுத்தர வேண்டும். கடவுள் சாயலில் நாம் உருவானது புரிந்து பிறரை மன்னிக்கணும் என்று மாதா டிவியினுடைய பல நிகழ்ச்சிகள் புரிய வைக்கிறது. நாம் சாபமாக அல்லாமல் சாதகமாக ஆண்டவரின் அருகில் செல்வோம். மனிதன் மனிதனாக வாழ மாதா டிவி நிகழ்வுகள் துணை புரிகிறது. கவலை நம்மை ஆட்கொள்ளும் போது சாத்தான் பிடியில் இருந்து மாதா டிவி மக்களை காப்பாற்றுகிறது. பல நிகழ்வுகள் அன்பு தந்தையர்களுக்கு நன்றி. வட்டநிலா பொட்டழகே என்ற பாடல் புவியீர்ப்பு விசை போல் என்னை கவர்ந்த பாடல். தந்தைக்கு நன்றி. தினம் திருப்பலி காண்பது, பெரியவர்களை கண்டால் தோத்திரம் சொல்வது, சமூகத்தில்
சுருப கயிறு போடுதல், படுக்கை விட்டு எழும்போது, படுக்கைக்கு போகும்போது சிலுவை அடையாளமிட்டு செல்வது, அமைதி, ஜெபம், ஒப்புரவு அருட்சாதனம் இவை அனைத்தும் முக்கியமாக பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சொல்லித் தர வேண்டியது அவசியம். இப்போது நீங்க சொல்லிக் கொண்டிருந்தத இவங்க கடிதமா சொல்லிட்டு இருக்காங்க. அதேபோல ஃபாதர் கடந்த மார்ச் மாதம் 10ஆம் தேதி காலை ஆராதனை பாடலின் போது தலைமை தந்தை டேவிட் அவர்கள் முதலில் நோயில் பூசுதல் நான் கொடுத்து இறந்து விட்டார்கள் என்று சொல்லினார். மனம் நெகிழ்ந்த செயல். ஆனால் அதை நான் பாக்கியமாகவே கருதுகிறேன் தந்தையே. திரிகடுகம் நிகழ்ச்சி, நலம் தரும் மருந்து, அறிவுரைகள் திருந்த திருக்கடுகத்திற்கு நன்றி தந்தையே. உறவுகள் மேம்பட நிகழ்வு, சங்கடங்களை தவிர்த்தல், ஜெபிக்கின்ற மனநிலை, ஆணாதிக்கம், மரியாதை, தொழில் வளர்ச்சி, தோல்வி ஏற்றல், மகிழ்ச்சி, வெற்றி வாழ்வு பல நல்ல செய்தியை தருகின்றன. சாதிக்கும் மனதையும் திறனையும் கொடுக்கின்றது. ஒவ்வொரு நாளும் எழும்போது நன்றி இயேசுவே, கண் விழித்ததற்கு நன்றி என்று சொல்லவும், ஹாப்பி பர்த்டே என்று இயேசுவுக்கு சொல்லி எழும்போது மகிழ்ச்சி கிடைக்கும் என்பது என் பகிர்வு. மனமார்ந்த நன்றி என்று கூறி வாழ்க. தூய ஆவியின் துணையுடன் இக்கடிதத்தை முடிக்கிறேன். நன்றி தந்தையே. மாதா குடும்பம் வாழ்க. இப்படிக்கு ஆலிஸ் பிரான்சிஸ் கீழ்கட்டளையிலிருந்து. அலிஸ்கா பிரான்சிஸ் அம்மா அப்பப்போ எழுதுவாங்க கீழ்கட்டளையிலேருந்து சென்னை பக்கத்தில். அதனால் அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப நிறைய கருத்துக்களை வந்து அவங்க, அதாவது இவங்க என்ன இவங்களோட கடிதம் எப்படின்னா வந்து இந்த நிகழ்ச்சி வந்து மாதா தொலைக்காட்சியினுடைய நிகழ்ச்சிகள் எல்லாம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குது அப்படின்றத வந்து ஒரு அழகாக ஒரு கட்டுரையாட்டுமே குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதில் திருப்பி அவங்க இன்றைக்கு நம்ம எடுத்துக்கிட்ட அந்த டாபிக் தான், பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். சிலுவை போடுறதுலேருந்து ஜெப வாழ்க்கையிலேருந்து நல்ல விழுமியங்கள் ஒழுக்கம் எல்லாத்தையும் வந்து பெற்றோர் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பது தலையாகிய கடமை என்பதை வந்து அவங்களும் திருப்பி பாருங்க. இது நம்ம இந்த தீமனா ஒன்றும் நான் யோசிக்கல, நீங்களும் யோசிக்கல, ஆவியானவர் தான் வெளிப்படுத்துறாரு. மாற்று கருத்தே இல்லை, சுத்தமாக மாற்று கருத்தே இல்லை. வரக்கூடிய கடிதங்களும் இந்த கருத்துக்களை தான் வந்து சொல்லணும் அப்படின்றது வந்து இன்றைய நாளில் கடவுள் நமக்கு வெளிப்படுத்திய ஒரு வெளிப்பாடாக நான் பார்க்கிறேன். அதனால் அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதாவது இந்த கடவுள் பயம் அப்படின்றது வந்து உண்மையாகவே அது அந்த மனித நேயத்தை தான். இப்போ பார்த்தீங்கன்னா பைபிளை நம்ம அந்த புதிய ஏற்பாடை ஃபுல்லாக கரெக்டாக நம்ம உட்காந்து வாசித்தோம்னா, இப்போ பார்த்தீங்கன்னா மத்தேயு 5, 6, 7 இந்த 3 அதிகாரங்களும் இப்போ என்னென்ன ஸ்டாஃப்லாம் அன்றைக்கி நான் சொன்ன மாதிரி முழுக்க முழுக்க ஆண்டவருடைய போதனைகளை அடிப்படையாக கொண்டது. யூத சட்டங்களை ஒழிப்பதற்காக அல்ல, நிறைவேற்றுவதற்காக. அப்படி தான் வந்து இந்த பகுதி வருது. அதில் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா புதிய கட்டளை, உன்னை கண்ணுக்கு கண்ணுன்னா நான் இல்லை நான் வந்து உன் பகைவனை நேசி, அவனுக்காக ஜெபி, அவனை வந்து மன்னி, இந்த மாதிரி நிறைய புதிய ஒரு மாற்று சிந்தனையை வந்து ஆண்டவர் அங்கே அந்த கவுண்டர் கல்ச்சர் அப்படின்பாங்க ஆங்கிலத்தில். ஒரு கல்ச்சர் இருக்குது, அதை எதிர்கொண்டு நீ வந்து ஒருத்தன் வந்து உனக்கு கடை கேட்குறான்னா அவனுக்கு முகம் கோணாதே, அவன்கிட்ட கொடுத்தா வராதுன்னு நமக்கு தெரியும். ஆனால் அவன் கேட்குறான்னா அவ்வளோ ஒரு ரொம்ப ஒரு பரிதாபமான ஒரு சூழலில், எல்லாமே ஒன்றுமே இல்லாத ஒரு சூழலில் ஒருத்தன் வந்து ஐயா ஒரு 1000 ரூபா கொடுங்க அப்படின்னு கேட்டால், சரிப்பா நீ என்னால் முடிஞ்ச தான் அட்லீஸ்ட் தான் ஒரு 500 ரூபா பிடிச்சிக்கோ, நீ தயவுசெய்து பார்த்துக்கோ, உடம்பு வாழ்க்கையை பார்த்துக்கோ அப்படின்றதான் வந்து ஓரளவுக்கு ஒரு மனித நேயம். சரிங்களா? ஒன்று என்கிட்ட காசு கையில் வச்சுக்கிட்டு எல்லாமே வச்சுட்டு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிறது மனித நேயம் இல்லை. அப்போது அது ஒரு கவுண்டர் கல்ச்சர். ஏன்னா சொல்லி வேண்டாம், அவனே ஒரு ஒன்றும் இல்லாத ஒரு இந்த அவனுக்கு போய் 500 ரூபா கொடுக்குற அப்படின்னு சொல்லி இன்னொரு அறிவாளியாக இருக்கிறவங்க சொல்லுவாங்க. இல்லைங்க, உண்மையிலே அவனுக்கு வந்து கடன் கேட்குறான், சரி இந்த 500 ரூபா பிடிச்சிக்கோ, 500 ரூபாய் நீ கொடு, நம்ம அந்த 500 ரூபா எனக்கு வராதுன்னு தெரியும், இருந்தாலும் இன்றைக்கு இந்த சூழலில் அது அவனுடைய வாழ்க்கைக்கு ஒரு தேவையாக இருக்கிறது, அவன் கொஞ்சம் இருந்துட்டு போட்டோம் அப்படின்ற ஒரு மனித நேயம் இல்லை. ஒரு 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 கல்லுக்கு ஒரு ஈரம், மனதில் ஒரு ஈரம் இல்லைங்களா? அதை தான் வந்து ஆண்டவர் இன்னொருத்தன் பற்றியும் கவலைப்படு, பிறர் உங்களுக்கு என்ன செய்யணும்னு விருப்பப்படுறீங்களோ அதே மற்றவங்களுக்கு நீங்கள் செய்யுங்க. அதை வந்து ஆண்டவர், அதுதான் இறைவாக்கும் மறைநூலும் சட்டங்களும் எல்லாமே அதுதான் அப்படின்னு ஒரே ஈஸியாக முடிச்சு விட்டுறாரு. அப்போது இந்த ஒரு கல்ச்சர் இதை வந்து குழந்தைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். சொல்லிக் கொடுத்தா தான் அது வரும். அதே மாதிரி நம்மளும் வாழணும். சும்மா இதை செய் அதை செஞ்சு மொபைலில் நோண்டாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உட்காந்துட்டு தடவிட்டு இருக்கக்கூடாது. அந்த அப்பாவே தடவிட்டு இருக்கிறேன், அப்படி நான் ஏன் செய்யக்கூடாதுன்னு அதை யோசிக்கணும் இல்லையா? அப்போ இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம். இந்த காலகட்டத்தில் ரொம்ப அவசரமாகவும் அவசியமாகவும் இருக்கிறது. அதனால் அம்மாவுக்கு மீண்டுமாய் நன்றி. கடவுளின் நாளும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ ஃபாதர். இன்றைக்கு
மிக முக்கியமான சிந்தனைய நீங்க வழங்கியிருக்கிறீங்க. அதேபோல கடிதங்களும் அத வந்து வெளிப்படுத்துது. ஸோ கண்டிப்பா வந்து பார்த்து இருக்கக்கூடிய இளம் தாய்மார்கள், அம்மா ஒருத்தவங்க கடிதத்தில சொன்ன மாரி இளம் தாய்மார்கள், தந்தை அவர்கள் சொன்னது போல, கண்டிப்பா பிள்ளைகளுக்கு நாம கற்றுக் குடுக்கலன்னா வேற யாரும் கற்றுக் குடுக்க மாட்டாங்க. முடியாது மாட்டாங்க. கண்டிப்பா முடியாது. ஸோ அதனால நம்முடைய மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளும், சிறுவர்கள், பிள்ளைகளை சார்ந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்க்க தூண்ட வேண்டும். அதேபோல நல்ல அறநெறிகளை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற அருமையான சிந்தனை இன்றைய நிகழ்ச்சி தந்தை மூலமாக வெளிப்படுது. நன்றி நன்றி, நன்றி, ஃபாதர். நன்றி, ஸோ நன்றி. மீண்டும் ஒரு முறை நம்முடைய இனிய இதயங்களுக்காகவும், அதேபோல பிள்ளைகள் தொடர்ந்து இந்த பள்ளிக்கு போயிட்டு இருக்கிறாங்க. 2வது வாரமாக அவர்களுக்காகவும் ஜெபித்து நாம நிறைவு செய்வோம். இனிய இதயங்களே, கடவுளுடைய கடவுளை குறித்த அச்சம், அது அந்த அச்சம் என்பது ஏதோ என்னை அழித்து விடுவார் என்ற ஒரு அச்சம் அல்ல. மாறாக அன்பின் அன்பின் வெளிப்பாட்டாக ரெவரன்ஷியல் ஃபியர் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். ரெவரன்ஷியல் ஃபியர், கடவுளை குறித்த அவர் எவ்வளோ வல்லவராய் இருக்கிறார், நல்லவராய் இருக்கிறார், இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். இவ்வளோ பெரிய ஆண்டவரிடத்தில் நான் ஒரு தூசிக்கு சமமாக இல்லாத ஒரு மனிதனாய் இருக்கிறேன் என்ற அந்த ஒரு உணர்வு, அந்த உணர்வு மேலோங்கி நமது வாழ்க்கையில் எல்லா ஒழுக்க காரியங்களையும் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்ற ஒரு மனநிலையோடு இன்றைய நாளிலே நாம் பங்கெடுத்திருக்கிறோம். அதனால் மாதா தொலைக்காட்சியை மறந்து விடாதீர்கள். அதற்காக ஜெபிப்பதற்காக, அதே நேரத்தில் நமது அதை தாங்கிக் கொள்வதற்காக நீங்களும் உங்களது குடும்பத்தாரும் உங்களுடைய உறவுகளையும் நண்பர்களையும் உற்சாகப்படுத்துங்கள். இது மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. எனவே இந்த நேரத்தில் இந்த சிந்தனைகளோடு நாம் ஜெபத்திற்கு நாம் கடந்து செல்வோம். அன்பை உருவான இயேசு ஆண்டவரே, இந்த நாளுக்காக, இந்த நேரத்திற்காக, இந்த அற்புதமான கடிதங்களுக்காக, உறவுகளுக்காய், நண்பர்களுக்காக நன்றி கூறுகிறோம். ஆண்டவர்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும். குறிப்பாக இந்த நாட்களிலே மழை தேவை, மழை என்ற ஒரு அடிப்படை தேவையிலே இந்த தமிழ்நாடு தவித்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டிலே பல்வேறு இடங்களிலே விவசாயிகள் மழையின்மையினால் படும் துன்பத்தை, மக்கள் படும் துன்பத்தை, அதீத வெயிலினால் படும் துன்பத்தை நீர் அறிவீர். விரைவாக தமிழ்நாட்டிலும் பல்வேறு மாநிலங்களிலும் நல்ல மழையை கொடுத்து விவசாயிகளுடைய வாழ்க்கையையும் இங்கே இருக்கின்ற மனிதர்களுடைய வாழ்க்கையும் நீர் மேன்மைப்படுத்தி மக்கள் மகிழ்ச்சியோடும் நிறைவோடும் சமாதானத்தோடும் வாழ நீரே எங்களுக்கு துணைவாரும். எங்கள் அன்பு அன்னையே, ஆரோக்கிய தாயே, எங்களுக்காக பரிந்து பேசுங்களம்மா. என்றும் வாழும் உயிருள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேங்க்யூ ஃபாதர். நன்றி. என் அன்பு உள்ளங்களே, ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து அயராது நீங்கள் எழுதி கொண்டிருக்கும் ஒவ்வொரு கடிதங்களும் எங்களுக்கு மிகுந்த உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் அளிக்குதுன்னு தான் சொல்லலாம். தொடர்ந்து உங்கள் கடிதங்களை எழுதி அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி info@madatv.in. தொடர்ந்து உங்கள் கடிதங்களை எழுதி அனுப்ப வேண்டிய தபால் முகவரி வந்ததும் தந்ததும் மாதா தொலைக்காட்சி, எண் 150 லஸ்கோவில் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004. இணைய இதயங்களே, மீண்டும் வந்ததும் தந்ததும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை அன்போடு உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் போஸ்கோ மற்றும் அருட்தந்தை டேவிட் ஆரோக்கியம். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. மரியே மரியே வாழ்க. வாழ்க. தேங்க்யூ. தேங்க்யூ.